ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கேலிகிராஃபி ஆர்ட் எப்படி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அவுட்லைன் ஸ்கெட்ச் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பென்சில் வச்சே நான் அவுட்லைன் எழுதி எடுத்துக்கிறேன். இந்த லெட்டர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம டார்க் எடுக்க போகிறோமோ அந்த ஏரியாவில் நம்ம டபுள் ஸ்ட்ராண்டில் கொடுப்போம். மற்ற இடத்துலலாம் சிங்கிள் ஸ்ட்ராண்டாக வரும். டபுள் ஸ்ட்ராண்ட் அப்படின்றது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டாப்லேருந்து பாட்டம்க்கு கீழே இறங்குற ஸ்ட்ரோக் எல்லாமே டபுள் ஸ்ட்ராண்டில் வரும். கீழேருந்து மேலே போகிற ஸ்ட்ரோக் எல்லாமே தின் லைன்ஸில் வரும். ஸோ திக் லைன், தின் லைன் இந்த ரெண்டும் தான். ஸோ திக் லைனுன்றது டாப் டு பாட்டம் ட்ரா பண்ணுறது. தின் லைன் அப்படின்றது பாட்டம் டு டாப் எடுக்கிறது. இப்போ பாருங்களேன், இப்போ எஸ்ஸில் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக எஸ் எப்படி எழுதுவீங்களோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே எழுதுனீங்க அப்படின்னாலே நமக்கு டபுள் ஸ்ட்ரோக் எங்கே எடுக்கணும் அப்படின்றது நமக்கே தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் கூட நீங்கள் பாருங்கள், பார்த்து கூட இந்த லெட்டர்ஸ் கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டபுள் ஷேடிங் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். டபுள் ட்ரிபிள் ஷேடிங். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியே எடுத்துக்கிறேன். பிரைட் டேஸ் அஹெட் அப்படின்னு இருக்கிறனால ஸோ பிரைட் கலர்ஸாக நான் எடுத்துக்கிறேன். லைட் எல்லோ, டார்க் எல்லோ, ஆரஞ்ச் இந்த 3 கலர்ஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரைட் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு லைட் எல்லோ, டார்க் எல்லோ, ஆரஞ்ச் இதில் ஹைலைட் பண்ணுறது டார்க் எல்லோவும் ஆரஞ்சும் மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் கோட் மட்டும் நான் ஒரு கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தின் ஸ்ட்ராண்டுக்கும் அந்த டார்க் ஸ்ட்ராண்டுக்கும் நீங்கள் நார்மலாக ப்ரஷ் பண்ணி வச்சு எழுதுகிறப்பே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் கீழேருந்து மேலே போகிற லைன் பார்த்திங்கன்னா தின் லைனாக வரும். மேலேருந்து இறங்கக்கூடிய லைன் திக் லைனாக வரும். அகெயின் அந்த லைன்லேருந்து கண்டினியூஷன் ஆகுதுன்னா கீழேருந்து மேலே போகுதுன்னா அகெயின் தின் லைன்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு தேவை இந்த தின் லைன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கோட் லைட் எல்லோ கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இப்போது செகண்ட் கோட் கொஞ்சம் டார்க் எல்லோ வச்சுட்டு ஹைலைட் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த திக் கோட் எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் நம்ம பண்ணால் போதும். உங்களுக்கு தின் லைன்ஸில் வேணும்னா பண்ணலாம், பட் ரொம்ப லைட்டாக பண்ணால் போதும். இந்த திக் ஸ்ட்ராண்டில் வர மாதிரி நீங்கள் ரொம்ப டார்க்காக தின் லைன்ஸ்க்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கோட் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன், லைட் எல்லோ. தென் செகண்ட் கோட் டார்க் எல்லோ வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு கோட் இருக்குது ஆரஞ்சு யூஸ் பண்ணி. ஆரஞ்சு யூஸ் பண்ணுறப்ப அது லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதை ட்ரை பண்ண விட்டுக்கிறேன். விட்டதுக்கப்புறம் தான் நான் அதில் ஆரஞ்சு பண்ணுவேன். இதோடே நான் வைக்கலை. இப்போ நான் அதனால் கீழே உள்ளதுக்கு லெட்டர்ஸுக்கு போயிடுறேன். கீழே உள்ள லெட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எடுத்ததுமே நான் பேஸ் கோட் டார்க் எல்லோ போய்க்கிறேன். மீடியம் எல்லோ நான் யூஸ் பண்ணல, லைட் எல்லோ யூஸ் பண்ணல. ரெண்டாவதாக எடுத்த எல்லோவை வச்சு நான் இதுக்கு பேஸ் கோட் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு எந்தது ஹைலைட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் அதுக்கு எல்லோ, லைட் எல்லோ, மீடியம் எல்லோ, ஆரஞ்சு யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பிரைட்டுன்ற வேர்டுக்கு இந்த டேஸ் அப்படின்றதுக்கு டார்க் எல்லோ, அதுக்கப்புறம் ஆரஞ்ச், லைட்டாக ரெட்டு. ஸோ இந்த 3 கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன கான்செப்டில் கொண்டு வரேன் அப்படின்றது. பிரைட் டேஸ் அஹெட். பிரைட்டுன்றது நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரியும், டேஸுன்றது அதை விட கொஞ்சம் கலர் கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற மாதிரி லைட் எப்படி சொல்ல டார்க் ஷேடில் எடுத்துகிட்டு கீழே அஹெட் அப்படின்றது ரொம்ப டார்க்காக தெரிகிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். என்னோடய கான்செப்ட் இது தான். இந்த ஸ்டெப் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீட்டாக பண்ணிடலாம். நமக்கு தேவை அந்த கலர் ரெண்டும் ஸ்மெட்ஜ் ஆகிற வரை கொஞ்சம் இன்டர்வல் கொடுக்கணும். இல்லை டக்குன்னு எடுத்து அடுத்தடுத்த கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு அது ரெண்டுமே மெர்ஜ் ஆகிரும். மெர்ஜ் ஆகலை, எனக்கு கலர் அப்படியே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அகெயின் பேஸ் கோட் எடுத்து லைட்டாக அந்த ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிரும். இப்போ பிரைட் ஓரளவு அந்த 2 கலருமே செட்டில் ஆயாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஆரஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஓரளவு அது நீட்டாகவே ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. இப்போது இந்த டேஸையும் நான் ஆரஞ்சு வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் எல்லோ, ஆரஞ்ச், அப்புறம் ரெட் எடுத்து ஹைலைட் பண்ணுவேன். இப்போ ஆரஞ்சை வச்சே பிரைட் செட் ஆனனால ஆரஞ்சு வச்சே நான் ஹைலைட்டிங் எடுத்துக்கிறேன். ஹைலைட் எடுக்கிறப்போ நீங்கள் எப்படின்னா கரெக்டாக வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஸ்க்ரிபிள் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் எப்படி
நார்மலாக கலரிங்க்கெலாம் வந்துட்டு ஸ்க்ரிபிள் பண்ணுவீங்களோ அது மாதிரி வச்சா போதும். ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கணும்லாம் தேவையில்லை. பர்ஃபெக்டாக எடுத்திங்கன்னா அது அப்படியே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு மாதிரி ஸ்மெட்ஜ் ஆனது வந்து கிடைக்காது. ஸ்மெட்ஜ் ஆனால் தான் ஓரளவு நீங்கள் க்ரியேட் பண்ணுற லெட்டர்ஸ் வந்துட்டு 3D எஃபெக்டில் நமக்கு வந்து கிடைக்கும். கலரிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஆர்ட் பண்ணுறப்போ. நீங்கள் இதில் வந்துட்டு அசைன்மெண்ட் அப்படின்ற ஃப்ரண்ட் பேஜுக்கெலாம் அசைன்மெண்ட்டுன்னு எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ரெட்டு வச்சு ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வேர்டு பிரைட்டுக்கும் இந்த டேஸ் அப்படின்றதுக்கும் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது கீழே டைரெக்டாக ரெட்டு வந்துட்டு அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குரிய ஹைலைட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டுக்கு ப்ரௌன் வச்சு ஹைலைட் பண்ணுவேன். நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் கலர் பண்ணலாம். சிலர் டேரெக்டாக ப்ரஷ் பென்லேயே எழுதுவாங்க. இன்றைக்கி ட்ரிபிள் ஷேடிங் டபுள் ஷேடிங்னு எடுத்தனால நான் வந்துட்டு அவுட்லைன் உங்களுக்கு நான் நார்மலாக எப்படி பண்ணுவேனோ அதையே அப்படியே நான் காமிச்சிருக்கேன். லெட்டர்ஸ் நம்ம நார்மலாகவே எழுதவும் செய்யலாம் டைரக்ட் ப்ரஷ் பெனில். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் அதை பற்றியும் போடுறேன். ஒரே ப்ரஷ் பெனில் எப்படி டபுள் கலர்ஸ் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெட் கலர் டோனில் வர்றது இனி ஃபுல்லாக நம்ம ஹைலைட் பண்ணுறது தான். நம்ம நார்மலாக நம்ம என்ன நினைப்போனா இந்த 3D எஃபெக்டில் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணாலே அது 3D எஃபெக்டில் தெரியும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இதுக்கு வந்துட்டு ஷேடோ ஏரியா நம்ம க்ரியேட் பண்ணணும். எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஷேடோவும் ஹைலைட் ஏரியாவும் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா தான் அது 3D எஃபெக்டில் ரியலிஸ்டிக்காக தெரியும். இல்லாட்டினா அது தெரியாது. ஸோ அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போது நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரெட் வச்சு எல்லா ஏரியாலையும் நான் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌனு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரௌன் வச்சு இப்போ அஹெட் அப்படின்றதுக்கு அந்த ரெட் ஏரியாவுக்கு ப்ரௌன் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌன் வைக்கிறப்போ ரொம்ப டார்க் ப்ரௌன் இந்த மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் ஓவரால் லுக் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக கிடச்சிரும். நீங்கள் எழுதி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நேமை கூட இந்த மாதிரி நீங்கள் எழுதி ட்ரை பண்ணலாம். ஸோ ஹைலைட் எங்கே பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தின் லைன்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப லைட்டாக தான் எடுக்கணும். நீங்கள் திக் லைன்ஸில் கூட நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். நான் ஏன் வந்து இந்த இதுக்கு ரொம்ப தின்னாக எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப டார்க் கலர் ரெட்டுக்கு அடுத்து போயிட்டோம் அப்படின்னாலே ப்ரௌன் வந்து ஓவர் டார்க் கலர். அதனால் நான் இதில் வந்து ரொம்ப தின்னாகவே எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி நான் இந்த இதுக்கு ஒர்க் பண்ணல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிளெண்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களோட அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் இதுக்கெலாம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹைலைட்டிங்க்கு வந்துட்டு பிளாக் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாக் வச்சு உள்ளே வந்து ஹைலைட்டிங் ஏரியாவுக்கு ஹைலைட் பண்ணுறோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லெட்டர் வந்துட்டு இப்போ ஏ அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், அதோட இன்னர் சைடு எங்கே உள்ளே வருது அப்படின்றத பாருங்கள். இன்னருன்றது வந்து அந்த உள்ளே வர அந்த சி கர்வ் தான் வந்து இன்னர் கர்வ். ஸோ நம்ம அந்த சி கர்வில் ஒரு அவுட்லைன் ஹைலைட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அவுட்ரு எங்கே வருதுன்னு பாருங்கள். இப்போ ஏல வெளியே எந்த சைடு வருது, அதோட ஸ்ட்ரோக் அந்த குட்டி ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு ரைட் சைடு வரும், வெளியே வரும். ஸோ உள்ளே வெளியே இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னர் அவுட்டர் ஏரியா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா லெட்டர்ஸுமே அதே ஃபார்மேட்டில் தான் வரும். அதை வச்சு நீங்கள் வந்து இன்னர் கர்வ் அவுட்டர் கவர் இந்த மாதிரி ரெண்டையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பிளாக் வச்சு டீட்டெயிலிங் ஒர்க்குக்காக நான் ஃபஸ்ட்டு ஹைலைட்டிங் ஏரியா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு மெயினானவங்க இவங்க தான் ஷேடோ க்ரியேட் பண்ணுறவங்க. இன்றைக்கி நான் என்கிட்ட க்ரே கலர் இல்லாதனால நான் சில்வர் கலர் நான் போய்க்கிறேன். ஸோ சில்வர் கலர் வச்சுட்டு இப்போ நான் எங்கே உள்ள இன்னர் கர்வ் எங்கே எடுத்தேனோ அந்த ஏரியாவில் தென் வெளியே வந்துட்டு அவுட்ரு கர்வில் இந்த மாதிரி நீங்கள் இன்னர் அவுட்டர் கர்வ் வச்சே நீங்கள் இந்த இதை ஃபுல்லாகவே நீங்கள் ஷேடோ ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே ப்ரொசீஜர் தான் மற்ற எல்லா லெட்டர்ஸ்க்குமே. ஸோ நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க்குன்னு எடுக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஷேடோ ஏரியா கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும்.
ஷேடோ ஏரியா, தென் டீட்டெயிலிங் ஏரியா, தென் அதே மாதிரி பிளாக் டீட்டெயிலிங்கில் 2 டைப்ஸ் வரும். ஒன்று வந்து பிளாக் டீட்டெயிலிங், இன்னொன்று வந்து ஒயிட் டீட்டெயிலிங். ஸோ இப்போ நம்ம பண்ணது வந்து பிளாக் டீட்டெயிலிங் ஒர்க்கு. ஸோ இனிமேல் நம்ம பண்ண போகிறது ஒயிட் டீட்டெயிலிங் ஏரியா. இதை முடிச்சிங்க அப்படின்னாலே ஓவரால் வந்துட்டு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவு பார்க்க ரியலிஸ்டிக்காக 3D எஃபெக்டில் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைலைட் ஏரியாவுக்கு ஒயிட் வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது வந்து அக்ரிலிக் மார்க்கர், ஒயிட் அக்ரிலிக் மார்க்கர். நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் சால்யூபிள் பெயிண்ட் அல்லது அக்ரிலிக் பெயிண்ட், போஸ்டர் கலர் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட்டர் கலர் வந்து அந்தளவுக்கு வருமானா அந்த பெயிண்ட் வந்துட்டு இந்த இதில் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் அக்ரிலிக் போகிறது பெஸ்ட்டு. இப்போ நான் ஒரு கோட் வச்சதுமே அது லைட்டாக பிங்க் கலரில் மாறின மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நீங்கள் உங்களுக்கு ஒயிட் இன்னும் ஹைலைட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வச்ச ஸ்ட்ரோக்கில் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அகைன் இன்னொரு ஸ்ட்ரோக் அக்ரிலிக் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே அந்த ஒயிட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி ஒயிட்டாகவே தெரியும். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா லெட்டர்ஸ்க்குமே நான் வந்து ஷேடோ ஏரியாவும் க்ரியேட் பண்ணிவிட்டு பிளாக் டீட்டெயிலிங் ஒர்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செஷனில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க தான் ஃபேமிலி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி கலர்ஸ் அப்படின்னா அந்த அவங்களோட அவங்க அப்படின்னு ஒரு கம்பைண்டாக கப்புள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தங்க நீங்கள் ஹைலைட் பண்ணுறது கொடுக்குறப்போ அவங்க இன்னும் அழகாக தெரிவாங்க. எல்லோ, ஆரஞ்ச், ரெட்டு, ப்ரௌனு, பிளாக்கு, ஒயிட்டு எல்லா கலர்ஸோடையுமே பிளாக் அண்ட் ஒயிட் வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் ஹைலைட்டிங் கலர். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது ஃபேமிலி கலர்ஸ். இதே மாதிரி எல்லோ வந்து இன்னொரு ஃபேமிலிக்கும் வருவாங்க. எல்லோ, லைட் க்ரீன், டார்க் க்ரீன் கூட டார்க் ப்ளூ ஆட் பண்ணால் இன்னும் ஒரு டார்க் க்ரீன் கலரில் கிடைக்கும். ஸோ எல்லோ, லைட் க்ரீன், டார்க் ப்ளூ, பிளாக், ஒயிட் இப்படியும் க்ரியேட் பண்ணலாம். தென் ஸ்கை ப்ளூ ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ, ப்ரஷியன் ப்ளூ, பிளாக்கு, ஒயிட்டு. ஸோ இந்த கலர்ஸை நீங்கள் எடுக்கிறப்போ அது எப்படி தெரியும்னா அப்படியே கேலக்ஸி எஃபெக்டில் நமக்கு வந்து கிடைக்கும். இது கூட கொஞ்சம் லைட் பிங்க்கும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்படி தனித்தனி ஃபேமிலி கலர்ஸ் இருக்குது. நமக்கு அந்த ஃபேமிலி கலர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈவன் கோலம் கூட அந்த கான்செப்டில் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். நமக்கு அந்த என்ஹான்ஸ் பண்ணி தெரியக்கூடிய கலராக நம்ம செலக்ட் பண்ணாலே போதும். இப்போது லெட்டர்ஸ் எல்லாமே ஓரளவு 3D எஃபெக்டில் எம்போஸ் ஆகி தெரியுது. ஒயிட் வச்சு ஹைலைட் பண்ணால் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எப்படி டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து எப்படினாலும் இதில் வந்து இன்னும் இதை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும், அங்கங்கே பார்டர் டிசைன்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படினாலும் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவ்னஸ் தான். ஒயிட்டுன்றது வந்துட்டு ஒரு மேஜிக் கலர்ஸ்ன்னு சொல்லலாம். எந்த ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. இந்த ஒயிட்டோட சீக்ரெட் வந்துட்டு ஒயிட் வைக்கிறனால தான் அது ரியலிஸ்டிக்காக மாறவே செய்யும். ஸோ நிறைய பேர் அது சொல்லவே மாட்டாங்க. நமக்கு ஒயிட்டுன்றது வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே ஆகுது. ஈவன் அது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ராயிங்காக இருக்கட்டும், அதில் கூட நம்ம ஒயிட் ஸ்பேஸ் விட்டால் தான் அந்த ட்ராயிங் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். அதே கான்செப்ட் தான் இந்த லெட்டர்ஸ்க்குமே. இதை நீங்கள் போர்ட்லலாம் ட்ரை பண்ணலாம். போர்ட் மீன்ஸ் ஃபோம் போர்டில் வந்துட்டு நார்மல் நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்டு லிக்விடாக இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃபோம் போர்டில் இப்போ ஸ்கூல் ப்ரோக்ராம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், ஏதாச்சும் ஸ்கூல் நேம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஃபோம் போர்டு வாங்கிட்டு இதே மாதிரி லெட்டர்ஸ் வந்துட்டு எழுதிட்டு ஃபோம் போர்டில் சுற்றி கட் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் அழகாக இருக்கும். இந்த ஒர்க் இதோட கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதே இது நீங்கள் வந்து வாலில் எங்கேனாலும் ஹேங் பண்ணணும், ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அங்கங்கே நீங்கள் டிசைனிங் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம். இப்போ பிரைட் டேஸ் அஹெட் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு டாட்ஸ் அங்கங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அதை அப்படி க்ரியேட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக இருக்கும் அந்த ஒர்க் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்கம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.